வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று நாட்டில் 90,000க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அக்டோபரில் நாட்டை திறப்பது குறித்து இன்னும் முடிவு எட்டப்படவில்லை என்கிறார் அமைச்சர். ராணுவ தேவைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பல காணிகள் உரிய தரப்பினரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. நவநீத பிள்ளை தெரிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கடற்தொழில் அமைச்சருக்கு இடையில் சந்திப்பு. அரிசி வகைகளுக்கான புதிய விலை அறிவிப்பு. விவசாயிகளின் போராட்டத்தை இந்திய மத்திய அரசு விரும்பவில்லை என்கிறார் ராகுல் காந்தி. திமுகவின் ஆட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்றைய நாளில் 93,346 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 32,525 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 26,220 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 2,981 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனேகா முதலாம் தடுப்பூசியும் 23,679 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 4,625 பேருக்கு மொடர்னா முதலாம் தடுப்பூசியும் 24 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 1,553 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் 31 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 1,708 பேருக்கு ஸ்புட்னிக் வி இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் தற்பொழுது 12 தொடக்கம் 19 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய நாட்பட்ட நோய் நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் விசேட தேவையுடைய 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மேல் மாகாணத்தில் உள்ள சகல பிரதான வைத்தியசாலைகளிலும் நேற்று ஆரம்பமானது. இந்நிலையில் தற்போது ஏனைய மாகாணங்களில் உள்ள 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த பகுதிகளில் நாட்பட்ட நோய் நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் விசேட தேவையுடைய 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்குவதா அல்லது நீடிப்பதா என்பது குறித்து இறுதி முடிவு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது கொரோனா தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்து காணப்படும் நிலையில் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முடிவு எடுக்கப்படும் என கூறியுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு குறித்து கொரோனா தடுப்பு செயலணியின் அடுத்த கூட்டத்தில் மிகவும் பொருத்தமான முடிவு எட்டப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். இலங்கை போரின் போது ராணுவ தேவைகளுக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் படையினரால் கையாக்கப்படுத்தப்பட்டதுடன் அதன் பின்னர் அவை பாதுகாப்பு தேவைக்காக மாற்றியமைக்கப்பட்டன. அவற்றில் சில பகுதிகள் கையாக்கப்படுத்தப்பட்ட நிலங்கள் பொதுமக்களிடம் மீள வழங்கப்பட்டுள்ள போதிலும் மேலும் பல காணிகள் உரிய தரப்பினரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் காலம் காலமாக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நில அபகரிப்பை ஆதாரபூர்வமாக எடுத்துக்காட்டும் வகையில் சோமிதரனால் இயக்கப்பட்ட தாய் நிலம் நில அபகரிப்பு இலங்கை வாழ் தமிழ் மக்களின் உண்மையான பெருந்தொற்று என்ற ஆவணப்படம் கடந்த சனிக்கிழமை இலங்கை நேரப்படி மாலை 5:30 மணியளவில் இணைய வழியில் திரையிடப்பட்டது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் ஆகியோரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்நிகழ்வில் சுமார் 70
வருட காலமாக தமிழர் தாயகத்தில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு தொடர்பான அவர்களது உரைகளும் இடம்பெற்றன. போரின் போது ராணுவத்தினரின் தேவைக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் கையாக்கப்பட்டதுடன் அதன் பின்னர் பாதுகாப்பு என்று தேவைக்குரியவையாக மாற்றப்பட்டன. இருப்பினும் இவை மிக குறைந்த அளவிலான சுயாதீன கண்காணிப்பு, இழப்பீடு வழங்கல் என்பவற்றுடனோ அல்லது சுயாதீன கண்காணிப்பு மற்றும் இழப்பீடு வழங்கல் என்பதுடன் ஏதுமின்றியோ கையாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில இடங்களில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் மீள வழங்கப்பட்டுள்ள போதிலும் மேலும் பல காணிகள் மீள வழங்கப்படவில்லை என்று இந்த ஆவணப்படத்தில் பேசியிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச நாடுகளின் கடல் எல்லைக்குள் தவறுதலாக அல்லது சட்டவிரோதமாக நுழைகின்ற இலங்கையின் ஆழ்கடல் மீன்பிடி கலன்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவருக்கு கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெளிவுபடுத்தினார். மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்தொழில் அமைச்சரின் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் டெனிஸ் சைபி தலைமையிலான குழுவினருக்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே மேற்குறிப்பிட்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இலங்கை கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி சென்று வெளிநாடுகளில் கைதாகின்ற சமயங்களில் குறித்த நாடுகளில் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள், பின்னர் அவர்கள் இலங்கைக்கு திரும்புகின்ற போது படகு உரிமையாளர்களுக்கு எதிராக படகில் பணியாற்றிய தொழிலாளர்கள் மீதும் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் போன்றவை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கேட்டு அறிந்து கொண்டார். இந்நிலையில் கடற்தொழில் அமைச்சினால் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆழ்கடல் மீன்பிடி கலன்கள் VMS கண்காணிப்பு கருவிகளை பொருத்தும் செயல்முறைகளை சுட்டிக்காட்டிய கடற்தொழில் அமைச்சர் குறித்த செயற்திட்டங்கள் நிறைவடைந்ததும் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இலங்கையின் பல நாள் கலன்களை சிறப்பாக கண்காணிக்க முடியும் எனவும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பாரிய அரிசி ஆலைகள் உரிமையாளர்கள் அரிசி வகைகளுக்கான சில்லறை விலையை அறிவித்துள்ளனர். இதற்கமைய 1 கிலோ நாட்டரிசி 115 ரூபாவும், 1 கிலோ சம்பா அரிசி 140 ரூபாவும், 1 கிலோ கீரி சம்பா அரிசி 165 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் விவசாயிகளிடம் இருந்து 1 கிலோகிராம் நாடு நெல்லை 52 ரூபாய் 50 சதத்திற்கு கொள்வனவு செய்ய உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் 1 கிலோ கிராம் சம்பா நெல்லை 70 ரூபாவிற்கும் 1 கிலோ கிராம் கீரி சம்பா நெல்லை 80 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய உள்ளதாக பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைகளை நிர்ணயித்து கடந்த 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவுறுத்தலை ரத்து செய்ய அமைச்சரவை நேற்று தீர்மானித்திருந்தது. 1 கிலோ நாட்டரிசியை விலையை 98 ரூபாவாகவும், சம்பா அரிசியின் விலையை 103 ரூபாவாகவும், கீரி சம்பாவின் விலையை 125 ரூபாவாகவும் கட்டுப்பாட்டு விலைகளாக நிர்ணயித்து வர்த்தமானி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டத்தை சுயநல மத்திய அரசு விரும்பவில்லை என இந்திய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்து 1 வருடம் கடந்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு விமர்சித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வன்முறையற்ற சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்கிறது. ஆனால் தனது சுயநலத்திற்காக பிறரை பயன்படுத்தும் மத்திய அரசு அதனை விரும்பவில்லை என தெரிவித்தார். இதேவேளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குறித்த சட்டமூலங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் ஆட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், திமுக அரசிடம் புதிதாக எந்த திட்டங்களும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் இந்த அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் குறித்து பேசிய அவர், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் சில அதிகாரிகளும் திட்டமிட்டு அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவை நிராகரித்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். தோல்வி பயணத்தின் காரணமாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்த ஆட்சியில் நாணயம் மற்றும் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.